நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் கடகராசி அன்பர்களுக்கான டிசம்பர் மாத பலன்கள் 2025 பார்க்கலாம். இந்த கடகராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசி அதிபதி சனி பகவான் ஆகப்பட்டவர் 9ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கும் போது இந்த மாதம் உதயமாகிறது. ஸோ அதன் ரீதியாக இந்த மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாதமாக நிச்சயமாக அமையும். மேலும் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்குள்ளே இருக்கக்கூடிய குரு பகவான் உச்சபலம் பெற்று சஞ்சாரம் செய்திருக்கக்கூடிய இந்த குரு பகவான் ஒரு நல்ல மேன்மையான பலன்களை உங்களுக்கு நிச்சயமாக தர காத்திருக்கிறார். அதே போன்று இந்த மாதத்தினுடைய 21ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவான ரொம்ப பாசிட்டிவான ஒரு வைப் இருக்கும். ஸோ அதற்கு பிறகு குரு பகவான் பின்னோக்கி அவர் பார்த்திங்கன்னா பேக்வர்ட் டைரெக்ஷனில் மூவ் ஆகி 12th ஹவுஸ் ஆகிய இந்த மிதுன ராசிக்கு செல்ல உள்ளார். ஸோ அங்கே போகும் பொழுது உங்களுக்கு சில விரயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே போன்று ஒரு சுபவிரயமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிக அளவில் இருக்குது. அதே போன்று பார்த்திங்கன்னா செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு 10 மற்றும் 5 கூடியவர். அவர் இந்த மாதத்தில் ஃபஸ்ட் வீக் கம்ப்ளீட் ஆகும் பொழுது 6ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்திற்கு செல்ல உள்ளார். ஸோ இதன் ரீதியாக இந்த வேலை செய்யக்கூடிய நண்பர்கள் இல்லைனா பிஸ்னஸ் செய்யக்கூடிய நண்பர்களுக்கு எல்லோருக்குமே தொழில் ரீதியான பயணங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது எக்ஸ்டென்சிவாக நீங்கள் ட்ராவல் பண்ணுறதுக்கான ஒரு சூழ்நிலை ஏற்படும். அது நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ரீதியாக செல்லலாம், இல்லை என்றால் ஒரு ஆடிட்டிங் இல்லைனா ஓரியன்டேஷன் ப்ரோக்ராமாக இருக்கலாம், இல்லைனா உங்களுடைய அலுவலகங்களில் வேறு சில சைட் விசிட்காக நீங்கள் செல்வதாக இருக்கலாம். ஏதோ ஒரு விஷயத்திற்காக நீங்கள் அப்பாயின்மெண்ட் செய்யப்படுவீர்கள். அந்த ட்ராவலிங் உங்களுடைய பார்ட் ஆஃப் தி ப்ரோக்ராமில் இருக்கும் இந்த ஒரு மாதத்தினை பொறுத்த வரைக்கும். அதே போன்று புதன் பகவான் ஆகப்பட்டவர் 12 மற்றும் 3 கூடியவர். அவர் 5ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறாரு. 6th அன்றைக்கே அவர் டிரான்சிட் ஆகிறாரு. ஸோ இதன் ரீதியாக உங்களுடைய பிளான்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன்னாக நீங்கள் உங்களுடைய பிளான்ஸை எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க. அந்த எக்ஸிக்யூட் செய்யக்கூடிய பிளான்கள் எல்லாமே பாசிட்டிவாகவும் நல்ல ஒரு ரிசல்ட் ஓரியன்டான ஒரு எக்ஸிக்யூஷனாகவும் இருக்கும். ஸோ அது எது வரைக்கும்னு பார்த்திங்கன்னா 25th வரைக்கும் இந்த ஃபஸ்ட் 3 வீக்ஸ் எக்ஸ்டென்சிவான எக்ஸலண்ட்டான ரிசல்ட் கிடைக்கும். அது இந்த லாஸ்ட் வீக்கில் பார்த்திங்கன்னா அந்த புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல வரப்போகிறார். ஸோ சில எதிர்ப்புகள் வந்தாலுமே ஓவராலாக இந்த மாதத்தினை பொறுத்த வரைக்கும் ஒரு 25th வரைக்குமே நல்ல காலகட்டம் இருப்பதனால் கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு 5 டேஸை ஒரு மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு மாதம், ஒரு பர்டிகுலர் செட்டன் பீரியடாக அமையும். அதே போன்று சுக்கர பகவான் பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு 11 மற்றும் 4 கூடியவர். ஸோ இவர் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கார் இப்போ. ஸோ இதற்கப்புறம் பார்த்திங்கன்னா 6ஆம் இடத்திற்கு செல்வார். ஸோ இதன் ரீதியாக குறிப்பாக வேலை செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நல்ல ஒரு இன்சென்டிவாக இருக்கலாம், இல்லைனா ஒரு பர்க்ஸாக இருக்கலாம். ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு ஒரு பண வருவாய் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லைனா ஒரு அடிஷ்னலாக நீங்கள் பிஸ்னஸ் செஞ்சிட்ருப்பீங்க, அந்த செய்து கொண்டிருந்தால் அதில் சில உபரியான ஒரு லாபங்கள் வருவதற்கும் இந்த பர்டிகுலரான இந்த பீரியடில் நல்ல ஒரு வாய்ப்புகள் நிச்சயமாக அமையும். ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல சனி பகவானுடைய சஞ்சாரம் உங்களுக்கு பல வகைகளும் நிறைய, அதாவது பிரசித்தி பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த டிசம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும். மேலும் 2ஆம் இடத்தில் கேது இருப்பதால், அதாவது 2ஆம் இடத்துல கேது பகவானுடைய சஞ்சாரம், அந்த வீட்டினுடைய அதிபதி சூரிய பகவான் 5ஆம் இடத்துல இந்த மாதம் முழுவதுமே இருப்பதினால் உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த கடந்த காலகட்டத்தை விட இந்த காலகட்டம் உங்களுடைய சொல்வாக்கு செல்வாக்கு எல்லாமே உயர்க்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஒரு பாசிட்டிவாக இருக்கும். ஸோ நீங்கள் கமாண்டிங் பொசிஷனில் இருந்து சில விஷயங்களை ஒரு லீடர்ஷிப்பை எடுத்து அந்த மாதத்தை நகர்த்தி செல்லக்கூடிய ஒரு மாதமாக அமையும். ஸோ அந்த ரீதியாக பார்க்கும் பொழுது இந்த மாதம் கடகராசி என்பவர்களுக்கு ஓரளவுக்கு நல்லாவே மேனேஜ் பண்ணி போகக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையும் என்று நாம் சொல்லலாம். மேலும் இந்த பர்டிகுலராக இந்த மாதத்தினை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களுடைய குலதெய்வ வழிபாடு செய்து வாருங்கள். சப்போஸ் குலதெய்வ வழிபாடு செய்ய முடியலன்னா, அதாவது ரொம்ப ட்ராவலிங் டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்குன்னா குலதெய்வ வழிபாடு செய்வதற்கு அந்த ஃபோட்டோஸ் ஏதாவது இருந்தாலோ இல்லைனா புகைப்படங்கள் குலதெய்வத்தினுடைய புகைப்படங்களை வைத்து நீங்கள்
உங்கள் இல்லங்களில் குறிப்பாக நீங்கள் வந்து அமாவாசை என்றோ இல்லைன்னா உங்களுடைய பௌர்ணமி என்றோ நீங்கள் வந்து வழிபாடு செய்வது உங்களுக்கு மிகவும் நல்ல ஏற்றத்தை நிச்சயமாக இந்த மாதத்தில் பெற்றுத்தரும் என்பதில் ஐயமில்லை. எனினும் இது ஒரு பொதுவான பலன். ஸோ இது வந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 30 to 40% உங்களுக்கு வந்து இப்போ நல்ல தசாபுத்திகள் நடக்குது என்று சொன்னால் அதற்கு வந்து ஒன்றி வரும். சப்போஸ் இல்லைன்னா அதற்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவாகத்தான் இருக்கும். ஸோ அது உங்களுடைய பர்த் சார்ட் வச்சு அதனுடைய என்ன தசா என்ன புத்திங்கிறத பார்த்து தான் இதை வந்து குறிப்பிட்டு சொல்ல முடியும். ஸோ வேறு சில ராசிகளுக்கான பதிவுகளை பற்றி பார்க்கும்போது சந்திக்கிறோம். மிக்க நன்றி. வணக்கம்.